विष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यः साक्षात् क्षमां करुणयाः कमलामिवान्यां கோதாம் அனன்யசரணம் பிரபுத்தியே. இந்த முறைகளில் ஆசுரத்துக்கும் அந்த ராமானுஜருக்கும் சம்பந்தம் அறியனை கூறப்போகிறேன். இந்த சரித்திரம், ராமானுஜருடைய சரித்திரம், இந்த ஒன்று முறைகளுடைய சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த ராமானுஜருக்கும் இந்த ஒன்று முறைகளுடைய ஆசுரத்துக்கும் அந்த சம்பந்தம் அவ்வளோ நிறைய சொல்லப்படவில்லை. அதனால் இப்போது அறியேன் கூறப்போகிறேன். திருப்பாவைஜீயர் என்று ஒரு சிறந்த கிரந்தத்தை, சிறந்த நூலை நம்முடைய காஞ்சி சுவாமிகள் அருளை செய்திருக்கிறார். இந்த திருப்பாவைஜீயரில் இந்த ஒந்தமர்கள் பாசுரத்தை சொல்லும் பொழுது இந்த சரித்திரத்தையும் விவரிக்கிறார். இந்த 6000 குரு பெரும்பரையில் அப்படி அவருடைய திவ்யார்த்த திவிகளை நன்றாக விவரிக்கிறார். ஆனால் இப்போது இந்த திருப்பாவைஜீயரில் காரிசுதன் கடல் சூடிய முடியும் கனரர்ச்சிகை முடியும் என்ற அப்படி வடிவழகில் ராமானுஜருடைய வடிவழகில் வருகிறது. அதுவும் இந்த பாசுரத்தில் கந்தம் கமலும் குழலி என்று நப்பின்னையை ஆண்டாள் அழைக்கிறாரே, அதை இரண்டும் சேர்த்து நம்முடைய ராமானுஜர் தான் எப்படிப்பட்டவர், காசாய சோபி கமனீய சிகானிவேஷம் என்றப்பட்டவர் நம்முடைய ராமானுஜர் தான் என்று அவர் நிர்ணயிக்கிறார். இப்படிப்பட்ட ரொம்ப அற்புதமான விஷயம். அப்புறம் இந்த நம்முடைய ராமானுஜருக்கு அரியன் பல்லாண்டு கூறி அரியன் அமைகிறேன், க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன்.